நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சுடலை மாடன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் மக்கள் மிகுந்த பக்தியுடன் வழிபடும் காவல் தெய்வங்களில் ஒருவர்தான் சுடலை மாடன். சுடலை என்றால் சுடுகாடு, மாடன் என்றால் பேராற்றல் கொண்ட காவல் சக்தி. அதனால் சுடுகாட்டை ஆட்சி செய்து தீய சக்திகளை அடக்கும் தெய்வமாக அவர் போற்றப்படுகிறார். இரவு நேரம், கருமையான வானம், காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி, தொலைவில் நாய்களின் ஊலை ஒளி. சுடுகாட்டின் அருகே புகை மெதுவாக எழுகிறது. அந்த இடத்தில்தான் பலர் இன்று வரை சுடலை மாடனின் அருளை உணர்ந்ததாக கூறுகின்றனர். ஆனால் சுடலை மாடன் யார்? அவர் எப்படி தெய்வமானார்? இந்த கதை கைலாசத்தில் தொடங்குகிறது. கைலாச மலையில் ஒரு நாள் பார்வதி தேவியின் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்தது. என் நாதர் சிவன் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையிலேயே எந்த உயிரும் அவரின் அருளின்றி இருக்காதா என்ற எண்ணம் அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர் என்றாலும் அவரை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பார்வதியின் மனதில் தோன்றியது. அவள் மெதுவாக தரையில் ஊர்ந்து சென்ற ஒரு சிறிய எறும்பை பார்த்தாள். மிக சிறிய உயிர். அதை கையில் எடுத்து யாரும் அறியாமல் தனது முந்தானையின் மடிப்புக்குள் மறைத்து வைத்தாள். எறும்புக்கு வெளியே வர வழியில்லை. இப்போது இந்த எறும்புக்கு யார் உணவு தரப்போகிறார்கள் என்று மனதில் நினைத்தாள். சில நேரம் கழித்து சிவபெருமான் வந்தார். பார்வதி தேவி சிரித்தபடி கேட்டாள், சுவாமி, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் நீங்கள் காப்பதாக சொல்கிறீர்கள் அல்லவா என்றாள். சிவன் சிரித்தார். ஆம் தேவி, என் படைப்பில் எந்த உயிரும் என் அருளுக்கு வெளியில்லை என்றார். பார்வதி தேவி உடனே கேட்டாள், அப்படியானால் இன்று ஒரு உயிர் உங்கள் கண்களில் இருந்து மறைந்திருந்தால் என்று கேட்டாள். சிவபெருமான் அமைதியாக பார்த்தார். அவரது கண்களில் மர்ம புன்னகை. தேவி, உன் முந்தானையை திறந்து பார் என்றார். பார்வதி திடுக்கிட்டாள். மெல்ல முந்தானையை திறந்தாள். அங்கே இருந்த எறும்பு உயிருடன் இருந்தது. அது மட்டுமல்ல, அதன் அருகில் ஒரு சிறிய அரிசி துகள் இருந்தது. பார்வதி அதிர்ச்சியில் நின்றாள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டாள். சிவன் மெதுவாக கூறினார், உயிரை நான் படைத்திருந்தால் அதன் பசியையும் நான் அறிவேன் என்றார். எறும்பு எங்கே மறைந்தாலும் அதன் வயிற்றை நிரப்பும் அருள் என்னிடமிருந்தே வரும் என்றார். அந்த வார்த்தைகள் கைலாசம் முழுவதும் ஒலித்தன. பார்வதி தலை குனிந்து நின்றாள். சுவாமி, உங்கள் லீலையை சோதித்ததற்கு மன்னிக்கவும் என்றாள். சிவன் கருணையுடன் சிரித்தார். அந்த தருணத்தில் பார்வதி ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தாள். இறைவனின் பார்வையிலிருந்து எந்த உயிரும் மறையாது. அந்த அருளின் பேராற்றலில்தான் பின்னர் சுடுகாட்டிலும் கூட உயிர்களின் கர்மத்தை காக்கும் சக்தியாக சுடலை மாடன் அவதரித்தார் என்று நாட்டுப்புறம் கூறுகிறது. சிவன் மற்றும் பார்வதி கைலாசத்தில் வீற்றிருந்து உலகில் தர்மம் நிலைக்கவும் தீய சக்திகள் அழியவும் அருள் பொழிந்தனர். பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டாள், சுவாமி, மனிதர்களின் துன்பம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. பேய், பிசாசு, சூனியம், பில்லி போன்ற தீய சக்திகள் அவர்களை வாட்டுகின்றன. அவர்களை காப்பாற்ற ஒரு சக்தி தேவை என்றாள். சிவபெருமான் சிரித்தபடி சொன்னார், காலம் வந்துவிட்டது. ஒரு உக்கிரமான காவல் சக்தி பிறக்க வேண்டும் என்றார். அந்த நேரத்தில் சிவனின் 3வது கண் பிரகாசித்தது. அங்கிருந்து வெளிவந்த அக்னி சுடர் பிரபஞ்சமே நடுங்கும் அளவுக்கு பேராற்றல் கொண்டது.
அந்த தீச்சுடர் பூமிக்கு தாழ்ந்து ஒரு விசித்திரமான உருவமாக மாறியது. அது மனித உருவம் போல இருந்தாலும் கண்களில் அசுர தீப்தி. உடல் முழுவதும் சாம்பல் பூசப்பட்டிருந்தது. கழுத்தில் எலும்பு மாலை, கையில் ஆயுதம். அவன் பிறந்தவுடன் சுற்றியிருந்த அக்னி சுழன்றது. பார்வதி ஆச்சரியமடைந்தாள். இவன் யார் என்றாள். சிவன் கூறினார், இவன் சுடலை மாடன், சுடுகாட்டின் சக்தி, அஞ்சாத காவலன் என்றார். சுடலை மாடன் பிறந்த தருணத்திலேயே சாதாரண குழந்தை அல்ல என்பது தெளிவாயிற்று. ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவனுக்கு சுடுகாட்டின் வாசம் பிடித்தது. எரிந்த சாம்பல், அக்னி, மரணத்தின் மௌனம், அவை அனைத்தும் அவனை ஈர்த்தன. இதை கவனித்த பார்வதி கவலையடைந்தாள். இவன் ஏன் சுடுகாட்டை நோக்கி இவ்வளவு ஈர்க்கப்படுகிறான் என்றாள். சிவன் மெதுவாக சொன்னார், அவன் மரணத்தை அஞ்சமாட்டான், மரணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவான் என்றார். காலம் நகர்ந்தது. சுடலை மாடன் வளர வளர அவனுடைய சக்தியும் அதிகரித்தது. ஆனால் அவன் கைலாசத்தில் நீண்ட நேரம் தங்கவில்லை. அடிக்கடி சுடுகாடுகளுக்கு சென்று அங்கே சுற்றி திரிந்தான். அங்கே இருந்த பேய்கள், பிசாசுகள், தீய சக்திகள் அவனை பார்த்து நடுங்கின. ஒரு இரவு சுடுகாட்டில் கொடிய பேய் கூட்டம் ஒன்று மனிதர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் கிராம மக்களை நோயால் வதைத்தனர். குழந்தைகள் அழுதனர், பெண்கள் பயந்தனர், ஆண்கள் உதவியின்றி தவித்தனர். அந்த நேரத்தில் ஒரு கர்ஜனை, நிறுத்துங்கள் என்று. பேய்கள் திரும்பி பார்த்தன. சுடலை மாடன் வந்திருந்தான். அவன் கண்களில் நெருப்பு. ஒரு கணத்தில் பேய்களை அடக்கத் தொடங்கினான். அவன் காலடிப்பட்ட இடத்தில் நிலம் அதிர்ந்தது. பேய்கள் ஓடின. சிலர் விழுந்தனர், சிலர் மன்னிப்பு கேட்டனர். அந்த நாளிலிருந்து ஒரு உண்மையை உலகம் அறிந்தது. சுடலை மாடன் இருக்கும் இடத்தில் தீய சக்திகள் நிலைக்க முடியாது என்று. ஆனால் அவரது உக்கிர சக்தி இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. அதை வெளிக்கொணரும் ஒரு சம்பவம் பூமியில் காத்திருந்தது. அதே சமயம் பூமியில் தென்னாட்டு ஒரு சிறிய கிராமம், பசுமை வயல்கள் சூழ்ந்த அழகான ஊர். ஆனால் அந்த அழகின் பின்னால் ஒரு பயங்கரமான அச்சம் மறைந்திருந்தது. சூரியன் மறைந்ததும் மக்கள் வீட்டுக் கதவுகளை மூடிக்கொண்டார்கள். குழந்தைகள் வெளியில் விளையாட அனுமதிக்கப்படவில்லை. இரவு நேரங்களில் அடிக்கடி விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. சுடுகாட்டு பக்கம் பேய் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று சிலர் கூறினர். ஊருக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள் என்று சிலர் சொன்னார்கள். நாள் கடந்தது. ஊரில் நோய்கள் பரவ ஆரம்பித்தன. கன்றுகள் இறந்தன, வயல்கள் காய்ந்தன, கர்ப்பிணி பெண்கள் அச்சத்தில் இருந்தனர். ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். இது சாதாரண விஷயமில்லை, நம்மை காப்பாற்ற தெய்வ அருள் தேவை என்றனர். அவர்கள் சிவனை வேண்டி விரதமிருந்தனர். அந்த இரவு கிராமத்தின் முதிய பூசாரிக்கு கனவு வந்தது. கனவில் அக்னி சுடர் ஒன்று தோன்றியது. அந்த தீச்சுடரிலிருந்து உக்கிரமான உருவம் வெளிப்பட்டது. கண்களில் நெருப்பு, உடலில் சாம்பல், கையில் அரிவாள். அவர் உரக்கச் சொன்னார், அஞ்ச வேண்டாம், நான் வருகிறேன் என்று. பூசாரி பதறி விழித்தார். உடல் முழுவதும் வியர்வை. அடுத்த நாள் அவர் எல்லோரிடமும் கூறினார், நம்மை காப்பாற்ற ஒரு காவல் தெய்வம் வரப்போகிறது என்று. அதே நேரத்தில் கைலாசத்தில் பார்வதி சுடலை மாடனை பார்த்து கேட்டாள், மகனே, பூமியில் மக்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்களை காப்பாயா என்று கேட்டாள். சுடலை மாடன் தலையசைத்தான். அம்மா, என் சக்தி மக்களை காக்கவே என்றான். சிவன் அருளாசி வழங்கினார். பூமிக்கு செல், தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டு என்றார். ஒரு பெரும் இடியோசை. வானம் கருமேகமாகியது. மின்னல் வெட்டியது. அந்த மின்னல் நேராக அந்த கிராம சுடுகாட்டில் விழுந்தது. மக்கள் நடுங்கினர்.
புகை அடங்கிய போது அங்கே நின்றிருந்தார் சுடலைமாடன். அவரின் வருகையால் காற்றே மாறியது. தீய சக்திகள் ஓடத் தொடங்கின. அந்த இரவு பேய் கூட்டம் மீண்டும் ஊருக்குள் நுழைய முயன்றது. ஆனால் இம்முறை அவர்களுக்கு முன் காவலனாய் சுடலைமாடன் நின்றிருந்தார். இந்த ஊரை தொட முடியாது என்றார். பேய்கள் சிரித்தன. நீ ஒருவனா? நாங்கள் 100 பேர் என்றன. சுடலைமாடன் கண்களை திறந்தார். அந்த பார்வை போதும். சில பேய்கள் அங்கேயே சாம்பலாயின. மீதமிருந்தவை தாக்கின. ஆனால் சுடலைமாடனின் வேகம் மின்னலை விட அதிகம். அவரது அரிவாள் சுழன்றது. ஒரு கணத்தில் தீய சக்திகள் அடக்கப்பட்டன. போர் முடிந்தது. கிராமம் காப்பாற்றப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர். அவர்கள் முழங்கினர், அருள் தரும் சுடலைமாடா, எங்களை என்றும் காப்பாயாக என்று. அந்த நாளிலிருந்து கிராம எல்லையில் சுடலைமாடனுக்கு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டது. ஆனால் சுடலைமாடனின் காவல் அங்கேயே முடிவடையவில்லை. அவரது புகழ் கிராமம் தாண்டி பல ஊர்களுக்கு பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவரின் உக்கிரத்தை சோதிக்க ஒரு கொடிய அசுர சக்தி எழுந்தது. கிராமத்தை காப்பாற்றிய பிறகு சுடலைமாடன் புகழ் தென் தமிழகமெங்கும் பரவியது. சுடலைமாடன் காப்பார் என்ற நம்பிக்கை மக்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. ஆனால் ஒளி அதிகரிக்கும் இடத்தில் இருளும் சவால் விடும். அந்த காலத்தில் மலையடிவார காட்டில் ஒரு கொடிய அசுர சக்தி வாழ்ந்தது. அவன் பெயர் இருளாசுரன். மனிதர்களின் பயத்திலிருந்து சக்தி பெறும் கொடூரன். இருளாசுரன் கர்ஜித்தான். இந்த பூமியில் மனிதர்கள் எப்போதும் அச்சத்திலேயே இருக்க வேண்டும். யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது என்றான். அவன் சூனியம், மாயை, பிசாசு சக்திகளை ஏவி பல கிராமங்களை அழிக்கத் தொடங்கினான். கிணறுகள் வறண்டன. கால்நடைகள் நோயுற்றன. இரவுதோறும் அலறல் சத்தம். மக்கள் மீண்டும் பயத்தில் துடித்தனர். ஒரு நாள் சில கிராம மூப்பர்கள் சுடலைமாடன் ஆலயத்துக்கு சென்று கதறினர். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் குழந்தைகள் அஞ்சி கிடக்கிறார்கள் என்று வேண்டினார்கள். அவர்களின் கண்ணீரை கண்ட சுடலைமாடனின் முகம் உக்கிரமடைந்தது. காற்று பலமாக வீசியது. ஆலய தீபம் பெரிதாக எரிந்தது. அவரது குரல் முழங்கியது, அஞ்சாதீர்கள், உங்கள் பயம் இன்றே முடியும் என்றார். அந்த இரவு சுடலைமாடன் தனியாக காட்டை நோக்கி புறப்பட்டார். கருங்காடு, மரங்களின் நிழல், ஆந்தையின் குரல், திடீரென பெரும் சிரிப்பு. ஹஹஹஹஹா என்று இருளாசுரன் தோன்றினான். அவன் கண்கள் சிவந்து எரிந்தன. நீயா அந்த சுடலைமாடன்? மனிதர்களுக்காக என்னை எதிர்க்க வந்தாயா என்றான். சுடலைமாடன் அமைதியாக நின்றார். தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தர்மத்தின் முன் நிலைக்காது என்றார். இருளாசுரன் கோபமடைந்தான். அவன் கரும்புகை புயலை உருவாக்கினான். காடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. சாதாரண உயிர் எதுவும் அந்த இருளில் உயிருடன் இருக்க முடியாது. ஆனால் சுடலைமாடன் சிரித்தார். அவர் நெற்றியில் அக்னி சுடர் எழுந்தது. அந்த தீ ஒளி இருளை கிழித்தது. இருளாசுரன் அதிர்ந்தான். இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தான். அவன் பெரிய பாறைகளை தூக்கி வீசினான். சுடலைமாடன் ஒரு கையால் தடுத்தார். அவரது அரிவாள் மின்னல் போல சுழன்றது. போர் தீவிரமானது. பூமி அதிர்ந்தது. மின்னல் முழங்கியது. காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் பறந்தன. இருளாசுரன் கடைசி மாயையை பயன்படுத்தினான். நூற்றுக்கணக்கான பேய் உருவங்களை உருவாக்கி சுடலைமாடனை சூழ்ந்தான். ஆனால் சுடலைமாடன் கர்ஜித்தார். ஓம் நம சிவாய என்றார். அந்த மந்திர ஒளி பரவியதும் பேய் உருவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சாம்பலாயின.
இருளாசுரன் பலவீனமடைந்தான். அவன் பின்னோக்கி தடுமாறினான். மன்னித்துவிடு, என்னை விட்டுவிடு என்று பின்னோக்கி ஓடினான். சுடலை மாடன் உரக்கச் சொன்னார், மக்களை துன்புறுத்திய தீமைக்கு கருணை இல்லை என்று. ஒரே அடி. இருளாசுரன் தரையில் விழுந்தான். அவன் உடல் சாம்பலாக காற்றில் கரைந்தது. போர் முடிந்தது. அந்த வெற்றியுடன் சுடலை மாடனின் புகழ் இன்னும் உயர்ந்தது. மக்கள் அவரை வெறும் காவல் தெய்வமாக மட்டுமல்ல, தீய சக்திகளை அழிக்கும் உக்கிர தேவனாக வழிபடத் தொடங்கினர். ஆனால் இன்னும் ஒரு மர்மம் இருந்தது. ஏன் சுடலை மாடன் பெரும்பாலும் சுடுகாட்டிலேயே இருப்பார்? ஏன் அவருக்கு தனிப்பட்ட பூஜை முறைகள் உருவானது? அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. இருளாசுரனை அழித்த பிறகு சுடலை மாடன் புகழ் எல்லா ஊர்களிலும் பரவியது. மக்கள் அவரை காவல் தெய்வமாக மட்டுமல்ல, தீய சக்திகளின் முடிவாகவும் போற்றத் தொடங்கினர். ஆனால் மக்களின் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. ஏன் சுடலை மாடன் எப்போதும் சுடுகாட்டோடு தொடர்புடையவர்? ஏன் அவர் ஆலயங்கள் பல இடங்களில் சுடுகாட்டருகே அமைந்துள்ளன என்று? இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. ஒரு நாள் கைலாசத்தில் பார்வதி மீண்டும் சிவன் முன் கேட்டாள், சுவாமி, சுடலை மாடன் மக்களை காக்கிறார், ஆனால் ஏன் சுடுகாட்டில்தான் அதிகம் தங்குகிறார் என்று கேட்டாள். சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். சுடுகாடு என்பது மனிதனின் கடைசி பயமிருக்கும் இடம் என்றார். அவர் தொடர்ந்து சொன்னார், பிறப்பை மனிதன் கொண்டாடுகிறான், வாழ்க்கையை அனுபவிக்கிறான், ஆனால் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். அந்த பயத்தை வெல்லும் சக்திதான் சுடலை மாடன் என்றார். இந்த வார்த்தைகள் கைலாசமே ஒலிக்கச் செய்தன. பூமியில் ஒரு கிராமத்தில் பெரிய சுடுகாடு இருந்தது. அங்கே இரவு நேரங்களில் பல அதிசயங்கள் நடந்ததாக மக்கள் கூறினர். சிலர் விசித்திரமான தீ ஒளி கண்டனர், சிலர் மணியோசை கேட்டனர், சிலர் அரிவாள் மின்னும் ஒளி பார்த்ததாக சொன்னார்கள். ஒரு இரவு தன் தந்தையை இழந்த இளைஞன் ஒருவர் சுடுகாட்டருகே அமர்ந்து கதறி கொண்டிருந்தான். என் அப்பாவை ஏன் எடுத்துக்கொண்டாய் இறைவா என்று கேட்டான். அவன் அழுகை இரவை நிரப்பியது. அந்த நேரத்தில் மெதுவான காற்று வீசியது. சாம்பல் மணம் கலந்த குளிர்ந்த காற்று. அவன் முன் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் சுடலை மாடன் நின்றிருந்தார். இளைஞன் நடுங்கினான். ஆனால் சுடலை மாடனின் குரல் இந்த முறை உக்கிரமாக இல்லை, கருணை நிரம்பியதாக இருந்தது. மரணம் முடிவு அல்ல என்றான். இளைஞன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அப்படியானால் என்ன என்று கேட்டான். சுடலை மாடன் கூறினார், உடல் மட்டுமே அழிகிறது, ஆன்மா அழியாது என்று. அந்த ஒரு வாக்கியம் அவனது உள்ளத்தை மாற்றியது. அவன் உணர்ந்தான், சுடலை மாடன் சுடுகாட்டின் தெய்வம் மட்டுமல்ல, மரண பயத்தை அகற்றும் ஞான சக்தி என்று. அதனால்தான் அவருக்கு படையல், பூஜை, நேர்த்திக்கடன் போன்ற வழிபாடுகள் உருவானது. மக்கள் நம்பினர், சூனியம் நீங்க, பில்லி விலக, பேய்ப்பயம் அகல, குடும்பம் பாதுகாக்க சுடலை மாடன் அருள் தருவார் என்று. அதன் பிறகு பல கிராமங்களில் அவருக்கென கோயில்கள் எழுந்தன. திருவிழா காலங்களில் பறையோசை முழங்கியது, தீபங்கள் ஏற்றப்பட்டன, மக்கள் பக்தியுடன் கூடி வழிபட்டனர். ஆனால் சுடலை மாடன் வரலாற்றில் இன்னும் ஒரு முக்கிய அத்தியாயம் இருந்தது. அவரது அருளால் நேரடியாக காப்பாற்றப்பட்ட ஒரு கிராமத்தின் அதிசய நிகழ்வு. அதுதான் அவரை மக்களின் இதயத்தில் என்றென்றும் நிலைநிறுத்தியது. சுடுகாட்டின் அதிபதியாகவும் மரண பயத்தை அகற்றும் காவல் தெய்வமாகவும் சுடலை மாடன் மக்களின் மனதில் நிலை பெற்றார். அவரின் அருளால் பல அதிசயங்கள் நடந்ததாக மக்கள் நம்பத் தொடங்கினர். ஆனால் அவரது அருள் மக்களுக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை நிரூபித்த ஒரு சம்பவம் தென்னாட்டு ஒரு சிறிய கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமம் வளமானது. வயல்கள் பசுமை,
குளங்கள் நிரம்பிய நீர். மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு ஆண்டு மழை வரவில்லை. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் வானம் கருணை காட்டவில்லை. குளங்கள் வறண்டன, கிணறுகள் காலியானது, நெற்பயிர்கள் காய்ந்து போனது. மக்களின் முகத்தில் நம்பிக்கை மங்கியது. குழந்தைகள் தண்ணீருக்காக அழுதனர். மாடுகள் பலவீனமடைந்தன. ஊர் பெரியவர்கள் ஆலோசனைக்காக கூடினர். என்ன செய்தால் இந்த ஊர் காப்பாற்றப்படும் என்று கூடி பேசினர். அப்போது ஒரு முதிய பெண் எழுந்து சொன்னாள், நாம் சுடலை மாடனை வேண்டுவோம், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்றாள். அனைவரும் சம்மதித்தனர். கிராம மக்கள் ஒன்றாக விரதமிருந்து ஆலயத்தில் தீபம் ஏற்றி இரவு முழுவதும் வேண்டினர். பறையொலி முழங்கியது. உடுக்கை ஓசை எழுந்தது. மக்கள் ஒரே குரலில் முழங்கினர், அருள்வாய் சுடலை மாடா, எங்களை காப்பாயாக என்று. அந்த இரவு ஆலய பூசாரிக்கு அருள் வந்தது. அவரது உடல் நடுங்கியது. கண்கள் சிவந்தன. குரல் மாறியது. அவர் சுடலை மாடனின் அருள்வாக்கைப் போல உரக்கச் சொன்னார், அஞ்சாதீர்கள், விடியற்காலைக்கு முன் என் அருளை காண்பீர்கள் என்று. மக்கள் அதிர்ச்சியடைந்தாலும் நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். இரவு ஆழமானது. காற்று திடீரென பலமாக வீசியது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த வானம் திடீரென இடியுடன் முழங்கியது. முதல் மழை துளி விழுந்தது. 1 துளி, 2 துளி, சில நொடிகளில் பெரும் மழை. வானமே திறந்தது போல கொட்டி தீர்த்தது. மக்கள் மகிழ்ச்சியில் கத்தினர். குழந்தைகள் ஆடினர். பெண்கள் கண்ணீர் வடித்தனர். ஆண்கள் மண்ணை தொட்டு நன்றி கூறினர். சுடலை மாடன் காப்பாற்றினார் என்றனர். அந்த மழை கிராமத்தை உயிர்ப்பித்தது. குளங்கள் மீண்டும் நிரம்பின. வயல்கள் பசுமை கொண்டன. அந்த நாளிலிருந்து அந்த ஊரில் ஆண்டுதோறும் பெரிய திருவிழா நடத்தப்பட்டது. ஆனால் அதிசயம் அங்கே முடிவடையவில்லை. திருவிழாவின் இரவில் சில பக்தர்கள் ஒரு அற்புத காட்சியை கண்டதாக கூறினர். சுடலை மாடன் ஆலயத்தை சுற்றி அக்னி வலயம் போல ஒளி தோன்றியதாம். அந்த ஒளிக்குள் அரிவாள் ஏந்திய காவல் உருவம் நின்றதாக அவர்கள் சத்தியமாக சொன்னார்கள். அந்த செய்தி வேகமாக பரவியது. மக்கள் உறுதியாக நம்பினர், சுடலை மாடன் இன்னும் உயிரோடு நம்மை காக்கிறார் என்று. ஆனால் சுடலை மாடன் வழிபாட்டில் உள்ள பல ரகசியங்களும் திருவிழாவின் ஆழமான அர்த்தமும் இன்னும் சொல்லப்படவில்லை. மழை அதிசயத்திற்கு பிறகு சுடலை மாடன் மீது மக்களின் பக்தி இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. தென் தமிழகத்தின் பல கிராமங்களில் அவருக்கென ஆலயங்கள் எழுந்தன. பகல் நேரத்தை விட இரவு நேர பூஜைகளில் அவரின் சக்தி அதிகம் உணரப்படுவதாக மக்கள் நம்பினர். திருவிழா நாட்கள் வந்தால் ஊரெங்கும் ஒரு தனி உற்சாகம். பறை முழக்கம், உடுக்கை ஓசை, தீபங்களின் ஒளி, வேப்பிலை மணம், கற்பூர வாசனை. மக்கள் குடும்பம் குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிலர் பொங்கல் வைத்தனர், சிலர் தீபம் ஏற்றினர், சிலர் மாலை சாத்தினர். ஏன் இந்த வழிபாடு இவ்வளவு வித்தியாசமானது? ஏனெனில் சுடலை மாடன் வழிபாட்டின் மையத்தில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. பயம் நீங்கினால் வாழ்க்கை மலரும். சூனியம், பில்லி, ஏவல், பேய் பயம் எதுவாக இருந்தாலும் மனதை உடைக்கும் முதல் விஷயம் பயம்தான். அந்த பயத்தையே முதலில் உடைக்கும் தெய்வமாக சுடலை மாடன் போற்றப்படுகிறார். அதனால்தான் மக்கள் அவரை வேண்டி சொல்வார்கள், எங்கள் வீடு காப்பாயாக, எங்கள் பிள்ளைகள் காப்பாயாக, எங்கள் ஊர் காப்பாயாக என்று. ஒரு வயதான பக்தர் ஒரு முறை கூறினார், சுடலை மாடன் கோப தெய்வம் இல்லை, நீதி தெய்வம் என்று. இந்த ஒரு வாக்கியத்தில் அவரின் முழு வரலாறும் அடங்கியிருக்கிறது. நல்லவர்களை காக்கும் கருணை, தீயவர்களை தண்டிக்கும் உக்கிரம், அநியாயத்தை சகிக்காத நீதி சக்தி, இதுவே சுடலை மாடன். காலம் மாறியது. கிராமங்கள் நகரங்களானது.
மக்களின் வாழ்க்கை வேகமானது. ஆனால் இன்று கூட பலர் ஒரு பிரச்சனை என்று வந்தால் முதலில் நினைப்பது சுடலை மாடனையே. ஏனெனில் நம்பிக்கை காலத்தை தாண்டி வாழ்கிறது. இரவு ஆழமாக இருந்தாலும் விடியல் வரும். பயம் அதிகமாக இருந்தாலும் தைரியம் பிறக்கும். அதேபோல இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு தீப்பொறி போதும் அதை அகற்ற. அந்த தீப்பொறிதான் சுடலை மாடன். அதனால்தான் மக்கள் தலைமுறை தலைமுறையாக கூறி வருகிறார்கள், சுடலை மாடன் காக்க தீமை நெருங்காது என்று. இதோடு சுடலை மாடன் வரலாறு நிறைவடைகிறது. இந்த வரலாறு நமக்கு சொல்லும் பெரிய பாடம்: மரணத்தை அஞ்சாதே, அநியாயத்துக்கு தலை குனியாதே, நம்பிக்கையை இழக்காதே, தர்ம பாதையில் நட. ஏனெனில் தர்மத்தை காக்கும் சக்தி எப்போதும் இருக்கிறது. அருள்மிகு சுடலை மாடன் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சிவாய நம.